ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? அனைவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மையை தரும். வேறு தெய்வங்களை நாம் எப்படித்தான் வணங்கினாலும் குலதெய்வம் வழியாகவே நமக்கு அனைத்தும் கிடைக்கும். ஒருவர் எவ்வளவு பூஜைகள் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை என்றால் எந்த தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்காது. மனிதராய் பிறந்து தெய்வமாக மாறியவர்களே குலதெய்வம் என்று சொல்லுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் 5 தெய்வங்களும் மனிதர்களாய் பிறந்து தெய்வங்களாய் மாறியவர்களே. அதுவும் இக்கோயிலில் சித்தர் பெருமானாக அருள்மிகு பெரியசாமி அருள்பாலிக்கிறார். இத்திருக்கோயிலில் ஏராளமான திருவிழாக்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றாலும் மிக பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுவது சித்திரை பெருந்திருவிழாதான். சித்திரை 1ஆம் தேதி ஆரம்பித்து விட்டாலே செட்டியாபத்து கோயில் ஒரே திருவிழா கோலம்தான். திருவிழா கொண்டாடுவதற்காக தகர கொட்டகையும் போட ஆரம்பித்து விடுவார்கள். தோக்க பணிவிடை, கஞ்சி பூஜை, மேக்கட்டி பூஜை, அன்னமுத்திரி பூஜை, கும்பாபிஷேகம் என்று திருவிழா களைகட்ட ஆரம்பித்துவிடும். சித்திரை 24ஆம் தேதி அன்று திருவிழா கும்பாபிஷேகத்தோடு நிறைவடையும். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற நடையன்கள், அன்னமுத்திரி பானைகள் சித்திரை 1ஆம் தேதி நடைபெற்ற பணிவிடைகள். சித்திரை 1ஆம் தேதி பணிவிடைகளின் முக்கியத்துவம் என்னவென்றால், செட்டியாபத்து ஊர் மக்களின் 30 குடும்ப பங்காளிகள் மட்டுமே நடத்தும் பணிவிடைகள். இது காலம் காலமாக நடைபெற்று வரும் பணிவிடை. மற்றவர்களின் பணிவிடைக்கு சித்திரை முதல் நாள் மட்டும் அனுமதி கிடையாது. அருள்மிகு பெரியசாமி, அருள்மிகு பெரிய பிராட்டி, அருள்மிகு ஆத்திசுவாமி, அருள்மிகு திருப்புலி ஆழ்வார் கோயில்கள் ஸ்தாபிதம் செய்த நாளை கொண்டாடும் திருநாள்தான் சித்திரை பூஜை திருவிழா. திருவிழாவை பூஜை கூட்டம் என்றும் சொல்லுவார்கள். சித்திரை பூஜை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை பூஜை கூட்டத்தின் போது ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமியின் அருள் பெற்று செல்கின்றனர். அனைவரின் வாழ்க்கையில் மன நிம்மதியும் அளவற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருத்தலத்திற்கு வாருங்கள். அவர்களின் அருளும் ஆசியும் பெறுங்கள். ஹரி ஓம் ராமானுஜாய. அடியேன் தாசன். நன்றி, வணக்கம்.